தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஆகஸ்ட் 22 அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சையையும் பயணத்தின் போது சந்திக்க உள்ளதாக தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 72,000 கனஅடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து 1,00,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் 442வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். சப்பர பவனி நடக்கும் ஆகஸ்ட் 5 தூத்துக்குடிக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. கடலூரில் கஞ்சா போதையில் பட்டாக்கத்தியுடன் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர் கைது. காவல்துறையினரிடமிருந்து தப்பிக்க முயன்ற போது கீழே விழுந்ததில் எலும்பு முறிவு. திருப்பூரில் உயிர் போகும் தருவாயிலும் பள்ளி குழந்தைகளை காப்பாற்றிய ஓட்டுநரின் குடும்பத்தை நேரில் சந்தித்த அமைச்சர். முதலமைச்சர் உத்தரவின்படி 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. கப்பலூர் சுங்கச்சாவடி விவகாரத்தில் டிஎஸ்பி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு இல்லை. கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு. நீட் தேர்வு வினாத்தால் ஜார்க்கண்டின் ஆசாரிபாக்கில் உள்ள பள்ளி ஒன்றிலிருந்து திருடப்பட்டதாக தகவல். விடைத்தாள்கள் தயாரிக்கப்பட்டு பணம் கொடுத்த மாணவர்களுக்கு உடனடியாக வழங்கல். கார்கில் போர் வெற்றியின் 25வது ஆண்டு நினைவு தினம். நினைவிடம் சென்று நேரில் அஞ்சலி செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி. ஜே.பி. நட்டாவின் பணிச்சுமைகளை குறைக்கும் விதமாக செயல் தலைவரை தேர்வு செய்ய பாஜக திட்டம். ஆகஸ்ட் இறுதிக்குள் செயல் தலைவர் அறிவிக்கப்படுவார் எனவும் தகவல். நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் படத்தை காண திரையரங்குகளில் குவிந்த ரசிகர்கள். ரோகிணி திரையரங்கில் படம் பார்க்கும் தனுஷ், எஸ்.ஜே. சூர்யா உள்ளிட்ட படக்குழு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மேலும் ஒரு வழக்கறிஞர் கைது. மாமூல் பணத்தை சம்போ செந்தில் மூலம் கொலைக்கு பயன்படுத்தியது அம்பலம். நெல்லை மாநகராட்சி மறைமுக மேயர் தேர்தல் ஆகஸ்ட் 5 நடைபெறும் என அறிவிப்பு. கோவையில் ஆகஸ்ட் 6 மேயர் தேர்தல் நடைபெறுகிறது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீலை சந்தித்து பேசினார் அமைச்சர் துரைமுருகன். நீர்வளத்துறை இணையமைச்சரான கர்நாடகாவைச் சேர்ந்த சோமண்ணா முன்னிலையிலேயே மேகதாது அணை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. பெரம்பலூர் அருகே கருவின் பாலினத்தை சட்டவிரோதமாக கண்டறியும் கும்பல் 5,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு பாலினத்தை தெரிவித்ததாக தகவல். கடலூரில் மனித கழிவுகளை மனிதரே அள்ளிய அவலம். நியூஸ் 8 தமிழ்நாடு செய்தி எதிரொலியால் ஒப்பந்ததாரரின் ஒப்பந்தம் ரத்து. தலைநகர் டெல்லியில் கொட்டி தீர்க்கும் மழை. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து நெரிசல். செப்டம்பர் 21 இலங்கை அதிபர் தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு. ஆகஸ்ட் 15 வரை விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யலாம். டெல்லி சாணக்கியபுரியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தில் 257 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் புதிய கட்டடங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம்.
டெல்லி சாணக்கியாபுரி பகுதியில் புதிதாக கட்டப்பட உள்ள தமிழ்நாடு இல்லத்தினுடைய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி வைத்தார் தற்பொழுது தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின். காணொலி வாயிலாக நடைபெறும் இந்த விழாவில் டெல்லியிலிருந்து திமுகவுடைய நாடாளுமன்ற எம்பிக்கள் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்களும் இதில் பங்கேற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட இந்த பழைய வைகை தமிழ்நாடு இல்லத்திற்கான அந்த ஒரு புதிய கட்டிடங்கள் என்பது அதற்கான ஒப்புதலானது வழங்கப்பட்டு தற்பொழுது பணிகளானது தொடங்கியுள்ள நிலையில் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது முதல்வர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்துள்ளார். இந்த கட்டிடப் பணிகள் அடுத்த 1.5 ஆண்டு காலத்தில் முழுவதுமாக முடிக்கப்படும் என்றும் தற்பொழுது தமிழ்நாடு அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதற்கான பணிகளையும் துரிதப்படுத்துவதற்கான ஒரு உத்தரவை தற்பொழுது PWD துறையினுடைய அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை பொறுத்த அளவில் டெல்லியில் உள்ள சாணக்கியாபுரி பகுதியில் அந்த தமிழ்நாடு இல்லத்தினுடைய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த ஒரு நிகழ்வில் இந்த தற்போது அடிக்கல் நாட்டு விழாவானது பங்கேற்றிருக்கிறது. திமுக மூத்த தலைவர்களான ஆர் ஆசாத், திருச்சி சிவா, TR பாலு உள்ளிட்ட திமுக எம்பிக்களும் கூட்டணி கட்சியினுடைய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், VCK உள்ளிட்ட கட்சியினுடைய எம்பிக்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளார்கள். மிக முக்கியமாக கலைஞர் கருணாநிதியால் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டப்பட்டது அந்த பழைய கட்டிடத்தினுடைய சிதிலமடைந்ததை எடுத்து அதனை இடித்து புதிதாக கட்டுவதற்கான ஒரு உத்தரவிற்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்து சுமார் 250 கோடிக்கும் அதிகமான ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கட்டிடமானது கட்டப்பட உள்ளதாகவும் அதற்கு பின்னர் விரிவாக்கம் என்பது புதிதாக நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது தமிழ்நாடு அரசாங்கமானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. பலம் சுசித்ரா, தற்போது ஏற்கனவே தமிழ்நாடு இல்லம் அங்கு இருக்கிறது, அதற்கான செயல்பாடுகள் இருக்கிறது. இந்த புதிய தமிழ்நாடு இல்லத்திற்கான சிறப்புகள் என்னென்ன, அதுல என்னென்ன மாதிரியான வசதிகள் ஏற்படுத்தப்படும்? பல 3 கட்டங்களாக 3 பிரிவுகளாக இந்த தமிழ்நாடு இல்லமானது கட்டப்பட்டது. 2 இல்லங்கள் வந்து அரசினுடைய அதிகாரம் பெற்று இயங்கி வந்தாலும் அதில் வைகை இல்லத்தை இடித்து விட்டுதான் புதியதாக கட்டிடம் கட்டுள்ளார்கள். மிக முக்கியமாக VVIPகளுடைய அந்த சிறப்பு சூட்டுகள், அவை மட்டுமல்லாமல் ஊழியர்கள் மற்றும் எம்பிக்கள், MLAக்கள் மற்றும் அதிகாரிகள் வந்தால் தங்குவதற்கான அந்த அறைகள், அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு இல்லத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கான அந்த ஸ்டாஃப் குவார்டர்ஸ் உள்ளிட்ட 3 பகுதிகளாக இந்த ஒரு கட்டிடமானது கட்டப்படுகிறது. சுமார் 3 பிளாக்குகளாக கட்டப்பட்டு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும், அவை மட்டுமல்லாமல் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு வாழ் மக்களுக்கான அந்த ஒரு சிறப்பு கலை இலக்கிய மன்றம் மற்றும் மாணவர்களுக்கான சிறப்பு வகுப்புகள் ஆகியவற்றை நடைபெறும் வகையிலான சிறப்பு அரங்கங்களும் இந்த கட்டிடத்தில் அமைய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கலையரங்கம், மீடியாவிற்கான அந்த மீடியா சென்டர் மற்றும் தகவல் அறியும் அரங்கம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து டெல்லி வரும் பொதுமக்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யும் வகையில் சுமார் 30க்கும் மேற்பட்ட அறைகளும் இந்த ஒரு மானிய விலையில் இந்த அறைகளானது ஏற்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக செய்துள்ளது. அதற்கான கட்டுமான பணிகள் தான் இன்னும் சற்று ஒரு சில வாரங்களில் தொடங்கும் என்றும் அதற்கான அந்த ஒரு அடிக்கல் நாட்டை இந்த அதிகாரப்பூர்வமாக முதல்வர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.